இன்னொரு தடவை அவளை இந்த அடிப்படைக்குள்ள விட்ட உன் வேலை போயிட்டு பாத்துக்க. பொடி வெல்ல இந்த பாரு, இந்த வீட்டுல இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு மூலையில குப்பை தொட்டி மாதிரி இருந்துட்டு போயிரு. நடு மனையில வந்து உள்ளாவது மின்னிக்கிட்டு திரியறது இதெல்லாம் வச்சுக்காத. படிக்காத ஒரு தற்கொலை நீ. இந்த ஊரையும் ஏமாத்தி என் புள்ளையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வந்துட்ட. அத நினைக்கிறப்போ அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்குதுரி. இன்னொரு தடவை நீ என் கண்ணு முன்னாடி நின்ன நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பொடிவெல்ல ஓடிவெல்ல. ஹலோ ஹலோ, யார வெளியில போ சொல்றீங்க? நானும் பாத்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. சிந்துவ வெளியில போ சொல்றதுக்கு நீங்க யாரு? பாத்தேக்கா உன்னையவே யாருன்னு கேக்குறா? உங்க பையன் பண்ண தப்புக்கு உங்க பையனை மட்டும் கிடையாது. ஓவரா பேசுனீங்கன்னா உங்களையும் சேர்த்து உள்ள தூக்கி வச்சிருவேன். எல்லாரும் சேர்ந்து பூச்சாண்டி காட்டுறீங்களா? உங்க பையன் என்னடான்னா எங்க அக்காவை கட்டிட்டு போய் தாலி கட்டிட்டு தாலி கட்டலன்னு வந்து போய் சொல்லுவாரு. நீங்க செந்தவ மருமகளை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் எங்களை பார்க்க எப்படிங்க தெரியுது? இங்க பாருங்க, இன்னொரு தடவை எங்க அக்காவை இந்த மாதிரி மரியாதை இல்லாம நடத்துனீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பைரவி, யார்கிட்ட வந்து என்ன பேசுற? வாய மூடு. நான் எதுக்கு வாய மூடணும்? இங்கெல்லாம் கண்டபடி உன்னை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? பைரவி, அவங்களுக்கு என்ன திட்டுறதுக்கு கண்டிக்கிறதுக்கு ஏன் அடிக்கிறது கூட உரிமை இருக்கு. அத்தைங்கிறது அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம். நம்ம அம்மா நம்மள திட்டினா அடிச்சா நம்ம கோச்சு போமா? பொறுத்து தானே போவோம். அதே மாதிரிதான்